ஒரு வழியாக 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட நகத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டுருப்பான். அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சைடில் பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோ எப்போங்க எடுத்தது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுமா, எங்கள் அப்பாவும் அப்போ என் கூட இருந்தார். அதோட வந்துட்டு எங்கள் சொந்த வீடு எங்கள் கூட இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே ஃபீல் பண்ணதோட கவனிக்காமல் ஹீரோயினோட நகத்தை சதையோடு விட்டுவிடுவான். என்னம்மா ஆச்சு அப்படின்னு அவனும் கேட்கவும், இல்லைங்க எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குங்க, நீங்கள் பிரச்சாரத்தில் இந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை நான் சொல்லவா அப்படின்னு கேட்கவும், என்னம்மா சொல்லு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினும் நான் படித்தேன் இல்லைங்க, அந்த ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லா வேலை வாய்ப்போம் மேல் படிப்பை நீங்களும் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், அவனும் இங்கே பாருமா அதெல்லாம் முடியாது, ஒரு 3 ஷெஃப்பை வச்சு அவங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி வேணா தரேன், ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகும் அவங்க புருஷங்காரனுக்கெல்லாம் சமைச்சு போடணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏஞ்சி போயிடுவான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்படியே இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணதுக்கப்புறம் இந்த வீட்டில் வேலை பார்க்கும்ல அந்த ஆயா பயங்கரமான சூனியக்காரியாக இருக்கும் போல. அப்படியே இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் இவங்க நகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சூனியை வச்சுட்டு இருக்குதுங்க அந்த மாட்டோட பண்ணையில். அங்கே பார்த்தா மாட்டோட தலை காலெல்லாம் வச்சு சூனியை வச்சுட்ருக்கோம். அங்கே இருக்கும் இல்லையா புல் பூ, அதுக்கப்புறம் ஹீரோயினோட நகத்தெல்லாம் ஒன்றா கலந்து இங்கே பண்ணையில் இருக்க மாடுகளுக்கு தீனியாக போடுது. அங்கே பார்த்தா அந்த தீனியை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மாடோட கண்ணே ரெட் கலரில் ஆகுதுங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் எப்பவும் போல் தொழுதுக்கிட்டு இருக்கிறா, ப்ரே பண்ணிட்டு இருக்கிறா. பின்னாடி பார்த்தா லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. என்னடா இது, எப்போவும் நம்ம தொழுக உட்காந்தாலாச்சும் ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்களும் டென்ஷன் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பச்சை கறியெல்லாம் பச்சைன்னு சாப்பிட்டேன் எப்படி சவுண்டு கேட்கும் ஒரு மாதிரி, அந்த சவுண்டு மாதிரி கேட்குது. இவளும் என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இப்போ ஹீரோயின் கண்ணுக்கு ஒரு பேய் தெரியும் இல்லையா, அந்த பேய் மாட்டோட தலையையும் மாட்டோட காலையும் வச்சுக்கிட்டு ஏதோ லெக் பீஸ் மாதிரி அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. தூக்கி வாரி போட்டுருது நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடினா இதுவும் கனவு தான்.